படம் நல்லா இருந்தது. ரொம்ப சைலண்டான ஒரு விறுவிறுப்பான இதாக இருந்தது. எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே ரொம்ப டிஃப்ரெண்டான ஜானர் அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப சைலண்ட்ல ஒரு விறுவிறுப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். அந்த ஒரு விறுவிறுப்பை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அது நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே அவர் கவுண்டரோட ஃபேமஸ். அப்படி டப்பு டப்புன்னு எது பேசினாலும் கவுண்டர் கொடுத்தே ஆஃப் பண்ற ஆளு. ஆனா அதை தாண்டி ரொம்ப சைலண்டா ஆக்டிங்ல ஒரு விஷயத்த பண்ண முடியுங்கிறத காமிச்ச விதம் சூப்பரா இருந்தது. அங்கங்க லேக் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த லேகை தாண்டி நம்ம கதையில எப்படி போறோங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நிறைய வைலன்ஸ் அண்ட் ஒரு ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 100 சிங்கங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு ஆடு தப்பிக்கிறதுக்கு எப்படி ட்ரை பண்ணுது, கடைசி அந்த ஆடே சிங்கமா மாறினா எப்படி இருக்கும், அதுதான் கதை. அது ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க. இதுல எனக்கு செல்வராகவன் சாரோட ஆக்டிங் மரண மாசனே சொல்லலாம். அவரோட ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் நடிச்சிருப்பான். ஆக்சுவலி திருநங்கையா நடிச்சிருப்பான். அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. உண்மையிலே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் அந்த யதார்த்தமான ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அவர் தாங்க. நான் ரொம்ப சைலண்ட்டு நினைச்சேன். ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது பாவமா இருந்தது. எதுக்கு இந்த கேரக்டர் உள்ள வச்சிருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசியா பார்த்தோன்னே பயவுல நீயாயா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. நீயா இந்த வேலையெல்லாம் பார்த்த அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டேன். இவரையா நம்ம எனக்கு இந்த கேரக்டர் எதுக்கு தேவையில்லாத வேஸ்ட்டுங்கிற மாதிரி தோணுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தெல்லாம் எதுக்கு இவர் சும்மா இவரை காமிச்சிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு கடைசி கிளைமேக்ஸ்ல காமிச்ச விதம்லாம் அப்படியே அரண்டேங்க. உங்களை எல்லாமே எங்கேஜிங். அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ண படம். இந்த இடத்துல ஒரு சாங்கோ இல்ல ஒரு ரொம்ப ரொமான்ஸோ அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாதான் படம் லேக்னு சொல்லலாம். அந்த ரெண்டுமே இல்லை அந்த படத்துல. நீங்க நினைக்கிற அளவுக்கு ஓவர் ரொமான்ஸ்லாம் இல்லை. அதாவது எப்படின்னா, அதாவது சிங்கத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு ஆடு தப்பிக்க ட்ரை பண்ணுது. அந்த டைம்ல நரியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்குது. கடைசியா வேற வழியே இல்லை, நம்ம இப்ப சிங்கமா மாறினாதான் வாழ முடியும்னு தெரியும் போது சிங்கமா எப்படி மாறுதுங்கிறத ரொம்ப யதார்த்தமா கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அவருக்கு ரெண்டுமே யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் கவுண்டர்லேயே பார்த்துருக்கோம். பட் இது இது அவரோட ஆக்டிங்கை ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. வெறும் கவுண்டரை மட்டுமே படம் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இவரோட ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மியூசிக் செட்டில் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் ஓவரா ஐபுன்னு அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு கேங்ஸ்டர்லயுமே ஃபைட் சீனுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் சைடில் தான் கொஞ்சம் நிறையா இருக்கும் வைலன்ஸு. ஸ்டார்ட் அப்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப யதார்த்தமான ஃபைட்டாக தான் இருந்த மாதிரி. 10க்கு 9 கொடுப்பேன். ஆமா, உண்மையிலேங்க உண்மை சம்பவம். எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு கைதி ஏதோ ஒரு விஷயம், சின்ன விஷயமா கூட இருக்கட்டுமே, அந்த விஷயம் தப்பு பண்ணிட்டு உள்ள போறாரு அப்படின்னாலே நம்ம அவங்கள தப்பானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். உள்ள போய் அவங்க எவ்வளவு அனுபவிக்கிறாங்க. நல்லவனா இருந்தாலுமே அவனை எப்படி கெட்டவனா மாத்துது, கெட்டவனா இருந்தவன் எப்படி நல்லவனா மாறுறான் அப்படிங்கிறதையும் அழகா காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கைதியாவே இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அதே இது ஒரு போலீஸாவே இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில கெட்டவங்களை எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறதையும் ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க.